இருக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளையும் தகப்பனே எங்களோடு கூட நீர் பேசும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும் தகப்பனே. இது பழைய ஏற்பாட்டில் உள்ள லேவியராகமத்தின் புஸ்தகமாக இருந்தாலும் இந்த காலத்திற்கேற்ற சத்தியங்களோடு கூட எங்களோடு இன்றைக்கு நீர் பேசும்படிக்கு எங்களுடைய கண்களை தெளிவிக்கும்படிக்கு உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நம்ம லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 14வது அதிகாரத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியாக இதை நம்ம சொல்லலாம். இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது இதை வாசித்திருப்பீங்க, இதை தியானிச்சிருப்பீங்க, இதை ஒருவரோடு ஒருவர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கு இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறதுக்கு இருக்குது? இது அந்த காலகட்டங்களில் நம்முடைய ஆண்டவர் மோசேயினிடத்தில் இந்த குஷ்டரோகியை குறித்ததான சுத்திகரிப்பின் காரியங்கள் தானே. இந்த காரியங்கள் இன்றைக்கு இந்த கான்டெம்பரரி வேர்ல்டில் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் எனக்கு என்ன தெளிவிக்க போகிறது என்கிறத நம்ம பார்த்தோம்னா இதற்குரிய ஒரு காரியங்கள் இருக்குது. இதிலிருந்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என்று இருக்கிறது. இதில் முதல்ல சொல்கிறது என்னென்னா, இந்த குஷ்டரோகி முதல்ல அஃபெக்ட் ஆகிட்டாங்கன்னா, அவர்களுக்கென்று ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல அவர்களை தனிமைப்படுத்தணும்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம COVID-19 பீரியடில் நம்ம சொல்லுவோம் குவாரண்டைன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னா ரிஸ்டோரேஷன். தனிமைப்படுத்திட்ட பிறகு அவர்களுக்கு உள்ள ஒரு ரிஸ்டோரேஷன், மறுபடியும் அவர்களை புதுப்பித்து என்னெல்லாம் செய்யணுமோ அந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. அடுத்தது என்ன நடக்குதுன்னா அட்டோன்மெண்ட். அவனுடைய பாவம் என்னவாக வேண்டும்? நிவர்த்தியாக வேண்டும். ஸோ இந்த 3 காரியங்கள் தான் இந்த மொத்த அதிகாரத்தினுடைய சாராம்சமாக இருக்குது. குவாரண்டைன், அடுத்தது ரெஸ்டோரேஷன், அடுத்தது அட்டோன்மெண்ட். இந்த 3 விஷயந்தான் இந்த அதிகாரத்தில் நடக்குது. அப்போது இதை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் அவர் ஊழியம் செய்யும் பொழுது அந்த காரியங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய ஹீலிங் மிராக்கிள்ஸும் இப்படி தான் இருந்திருக்கு. அவர் ஒருத்தரை சொஸ்தப்படுத்தும் பொழுது அந்த காரியங்கள் இப்படியாக தான் இருந்திருக்கு. இப்போது இந்த இடத்துல நம்ம லெப்ரஸை பற்றி பார்க்குறோம், அதாவது குஷ்டரோகத்தை குறித்து பார்க்குறோம். குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு வரும்பொழுது அது அவனுடைய ரத்தத்துக்குள்ளே போய் அவனுடைய சதையெல்லாம் அது சாப்பிட்ருது. ஸோ குஷ்டரோகிகளை நம்ம பார்த்தது உண்டு, அல்லது நம்ம ஃபோட்டோஸில் நம்ம பார்த்தது உண்டு. அவர்களுடைய மாமிசமே என்ன ஆகிடும் அப்படின்னா காணாமலே போயிடும். அவங்களோட விரல்கள்லாம் பாதி பாதியாக ஆகிடும். அவர்களுடைய விரல்கள்லாம் பாதி பாதியாக ஆகிடும். விரலே இல்லாமல் ஆகிடும். காலில் இருக்கிற விரல், கையில் இருக்கிற விரல், அதே மாதிரி சில முகத்தில் இருக்கிற பார்ட்ஸு, இதெல்லாம் என்ன ஆகிடும்னா காணாமல் ஆகிடும். ஸோ என்ன நடக்குது? அது அந்த ரத்தத்துக்குள்ளே போய் அந்த மனிதனுடைய சரீரத்தையே அது கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இப்படியாகத்தான் பாவமும் என்ன செய்கிறது என்றால் ஒரு மனிதனுக்குள்ளே பிரவேசித்து அவனை ஆண்டவர்கிட்ட நெருங்க விடாதபடிக்கு நடக்குது. அதனால தான் இந்த லெப்ரஸியை நம்ம சின்னுக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அவனால் ஆண்டவர்கிட்ட நெருங்கவே முடியாது. அதனால தான் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா குவாரண்டைன் பண்ணுறாங்க. முதல்ல தனியாக இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவரோடு கூட நீ என்ன பண்ணணும்? செலவிட்டும் பொழுது அதற்கப்புறமா உன்னோட லைஃப் என்ன ஆகுதுன்னா ரிஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் ஆண்டவர் பாவ நிவர்த்தி செய்து அவனை வெளியில் கொண்டு வருகிறார். ஸோ இப்போ இந்த அதிகாரத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் பொழுது 1ஆம் வசனத்தில் இருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாகவும், 33லேருந்து 53 வரைக்கும் ஒரு பகுதியாகவும், மீதி இருக்கிற அந்த கடைசி வசனங்கள் ஒரு பகுதியாகவும் நம்ம பிரித்து கொள்ளலாம். ஸோ இந்த முதல் பகுதி நம்ம பார்க்கும் பொழுது அவனுக்கு என்று செய்ய வேண்டிய சுத்திகரிப்பின் காரியங்களாக இருக்கிறது. அடுத்தது டேபர்நாக்கிளில் போய், அதாகிலும் ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் போய் அவன் செய்ய வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. கடைசியாக இருக்கிற பகுதி இதனுடைய சம்மரியாக, இதனுடைய கன்க்ளூஷனாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம ஒவ்வொன்றாக இந்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போம். ஆண்டவர் எப்படி பாவத்திலிருந்து ஒரு மனிதனை மீட்டெடுக்கிறாரோ அதே போல தான் இந்த குஷ்டரோகம்ங்கிறது ஒரு மனிதனை கம்யூனிட்டியில் வாழ விடாதபடிக்கு, அந்த சமூகத்தில் வாழ விடாதபடிக்கு அவனை புறம்பே தள்ளுறாங்க முதல்ல. ஆனாலும் பாருங்கள், ஆண்டவருடைய கிருபையினால் அவனை ஆண்டவர் குணப்படுத்தி
அவனுக்குரிய அந்த ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ்லாம் அதை செய்து அதற்கு பிறகு அவனுக்குரிய அந்த பாவ நிவாரண காரியங்களையும் செய்து மறுபடியுமாக ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஸோ நம்ம முதல் வசனத்திலிருந்து ஒரு காரியமாக நம்ம பார்க்கலாம். இதில் சொல்லப்படுகிறது, பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளிலே அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால் அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஸோ இப்போ இந்த வசனத்தை பாருங்களேன். கொஞ்சம் ஆசாரியன் என்பவர் ஆண்டவருடைய கூடாரத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறாரு. ஆனால் இங்கே குஷ்டரோகியினுடைய அந்த சுத்திகரிப்பின் நாளில் அவன் பியூரிஃபை ஆகிற அந்த நேரத்தில் தான் பிரமாணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசாரின் இடத்துல அவன் என்ன செய்யப்பட வேண்டும், கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் இப்போது 3வது வசனம் சொல்லுகிறது, ஒருவேளை பாளையத்துக்கு புறம்பே போய் ஆசாரியனானவன் குஷ்டரோகியின் அந்த வியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது அவனால் எந்த ஒரு மூமெண்ட்டுமே பண்ண முடியாது. 2வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, அவனை ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் இப்படியாகத்தான் கம்யூனிட்டியில் இருக்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஏன்னா அவர்களால் மூமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு டிப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை அந்த குறிப்பிட்ட பலவீனமாக இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது குஷ்டரோகியினுடைய காரியங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியல. அவனோட ஸ்டேஜஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியல. இப்போ இங்கே சொல்லப்படுகிறது, அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். இப்போ ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் நமக்கு தெரியும், ஆசாரியர்களுடைய லெவல்ஸ், அவங்களோட கிளாஸ் நமக்கு தெரியும். ஸோ அவனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த சுத்திகரிப்பின் காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஆசாரியன் என்ன செய்ய வேண்டுமா, பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியினுடைய குஷ்ட வியாதி சொஸ்தமாயிற்று என்று அவன் கண்டார். ஸோ இவர் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. 2வது வசனம் அவனை கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கு. ஒருவேளை சுத்தமாயிட்டான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இவர்களுக்கு தெரியும் பொழுது ஆசாரியரானவன் அந்த இடத்துல அந்த குஷ்டரோகின் வியாதியை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அவர் அந்த பாளையத்துக்கு புறம்பே அவன் போக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக என்று ஒரு சில காரியங்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஓகே, இப்போது இந்த குருவியை, இந்த 2 லிவிங் அண்ட் க்ளீன் பேர்ட்ஸ், அதாகிலும் உயிருள்ள குருவிகள், அதுக்கப்புறமா கேதுரு கட்டை, அதுக்கப்புறம் இந்த சிவப்பு நூல், அதுக்கப்புறம் ஈசோப். ஸோ இந்த 4 காரியங்களும் எதற்கு உவமானமாக சொல்லப்படுகிறது என்று நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிச்சுவலில் 2 பறவை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த செடார் வுட், கேதுரு மரத்தினுடைய அந்த மரத்தை துண்டு யூஸ் பண்ணுறாங்க, அந்த கட்டையை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேதுரு மரம் நம்ம பார்க்கும் பொழுது நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கேதுரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வுட்டு. நூற்றாண்டுகள் தாண்டி வாழ்கிற மரங்கள்லாம் இருக்கும். 200 வருஷம் அந்த மாதிரிலாம் தாண்டி வாழ்கிற மரங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த கேதுரு மரத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன என்று பார்க்கும் பொழுது அது டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறது. அதாவது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட் டு த டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒரு சில மருத்துவ குணங்கள் இருக்கிற ஒரு மரம் தான் இந்த கேதுரு மரம். ஸோ அந்த கேதுருனுடைய கட்டையை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த சிவப்பு நூல் நமக்கு தெரியும், இவங்க ஒரு துணியை எடுத்துகிட்டு வர சொல்லலை, பட் நூல். நம்மளுடைய ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஸ்கேர்லட் என்று அதை சொல்கிறாங்க. ஸோ இந்த சிவப்பு இந்த நூலெல்லாம் வைத்து தான், அதாவது யான் சொல்லுவாங்க, அந்த நூல் கண்டு அந்த நூலை வைத்து தான் என்ன செய்வாங்கன்னா டேபர்நாக்கிளில் அந்த கர்டன்ஸ்லாம் செய்யறதுக்கு பயன்படுகிற ஒரு இது. ஆனால் இந்த இடத்துல அவங்க சொல்கிறது என்னது, சிவப்பு நூல். அடுத்தது ஈசோப். நம்ம தாவீது ராஜா சொல்லியிருப்பார், ஈசோப்புனால என்ன செய்யுங்க, சுத்திகரிங்க என்று சொல்லுகிறார். ஸோ இது எல்லாமே சுத்திகரிப்பின் பொருட்களாக இருக்கிறது. ஸோ உயிருள்ள குருவியையும் அதுக்கப்புறமா உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே
தோய்த்து. இப்போ 2 குருவி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு குருவி தான் வந்து ஒரு குருவி உயிரோடு இருக்கிறது, அடுத்தது இந்த குருவி வந்து கொல்லப்படுகிறது. ஸோ அந்த இரத்தத்தில் என்ன செய்ய வேண்டுமா, தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 7 தரம் தெளித்து உயிருள்ள குருவியை என்ன செய்ய வேண்டுமா, விட்டுவிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹீசோப்பை குறித்து நம்ம சங்கீதத்தில் 51ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஸோ ஈசோப்பினால் என்ன சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தமானது அவனுக்குள்ளே இருந்து வெளியில் அனுப்பப்பட வேண்டுமானால் இந்த காரியங்களை செய்ய வேண்டும். இப்போ நம்ம கூட ஒரு காரியத்தை சுத்தம் செய்ய வேண்டும், அல்லது துணியை சுத்தம் செய்ய வேண்டும், இல்லது நம்மளுடைய வீடை சுத்தம் செய்ய வேண்டும்னா நம்ம சாதாரணமாக அதை அப்படியே யூஸ் பண்ண மாட்டோம். வேறு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், ஒரு சோப் யூஸ் பண்ணுவோம், ஒரு லிக்விட் யூஸ் பண்ணுவோம். அந்த லிக்விடை யூஸ் பண்ணி தான் அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கை நம்மளால் என்ன செய்ய முடியும், வெளியில் அனுப்புவது போல் இவனுக்கு உள்ளே இருக்கிற இந்த டிசீஸ், இவனுக்குள்ளே இருக்கிற இந்த காரியத்தை வெளியில் அனுப்புவதற்காக, இவனை சுத்திகரிப்பதற்காக இந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ சுத்திகரிக்கப்படுகிறவன் என்ன செய்கிறான், அடுத்ததாக தன்னுடைய வஸ்திரங்களை தோய்த்து. ஸோ நம்ம ஏற்கனவே அந்த 3 பாகத்தை நான் உங்களுக்கு முதல்ல எடுத்தோடனே சொன்னேன். குவாரண்டைன், அடுத்தது ரெஸ்டோரேஷன், அடுத்தது அட்டோன்மெண்ட். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து அந்த குவாரண்டைன் பீரியடில் தான் அவங்க இருக்காங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது இது வரைக்கும் அவன் பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்கிறாரு. அந்த குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறாங்க. ஆனால் ஆசாரியன் வந்து அவனை கண்டு அவனுக்கு இந்த காரியங்கள்லாம் வந்து கிளியர் ஆயிடுச்சு என்று பார்க்கும் பொழுது இந்த சுத்திகரிப்பின் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சுத்திகரிப்பின் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு பாருங்கள், அவன் தன்னுடைய வஸ்திரத்தை தோய்த்து அவனுடைய காரியங்கள், அவனுடைய ஹேர் எல்லாத்தையுமே வந்து சிரைக்கணும். உடம்பு முடியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹேர்ஸ் எல்லாம் வந்து ஷேவ் பண்ணிடுவாங்க. இது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, அவனுக்குள்ளே இருக்கிற எல்லா அந்த நோயின் காரியங்கள் முற்றிலுமாக அவனை விட்டு போயிடணும், அது உள்ளே வேறு எந்த அந்த கண்டாமினேஷனும் இருக்கக்கூடாது என்பதற்காக உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியில் போயிடணுன்றதுக்காக தான் ஹேர்ஸ் கூட ஷேவ் பண்ணி எடுத்துடுறாங்க, ஃபுல்லாக வலிச்சு எடுத்துடுறாங்க. ஸோ அதே போல் தான் இந்த இடத்துல தன் மயிர் முழுவதையும் சிதைத்து தான் சுத்தமாகும்படி அதற்கு பிறகு ஜலத்தினால் என்ன செய்கிறார்கள், ஸ்நானம் பண்ணிட்ட பிறகு பாளையத்தில் பிரவேசிக்கிறாங்க. இப்போ எல்லாமே அவுட் சைட் த கேம்ப் தான் நடக்குது. ஆனால் இப்போ இன்சைட் கேம்ப் வராரு, பாளையத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாரு. ஆனாலும் கூடாரத்துக்குள்ளே போகல. ஆனாலும் எங்கே போல, கூடாரத்துக்குள்ளே போகாதபடிக்கு தன் கூடாரத்திற்கு புறம்பே 7 நாள் தங்குறாங்க. ஏன் இந்த குவாரண்டைன்? ஏன் இந்த குவாரண்டைன் என்ன? ஆண்டவர் பாருங்கள், உடம்பு முடியாதவங்க, உடம்பு நல்லா இருக்கிறவங்க. அப்போ உடம்பு முடியாதவர்களுடைய காரியங்கள் நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட அது ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. ஏன்னா அந்த காலகட்டங்களில் என் டிசீஸை குறித்ததான எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாதனால, மெடிசன்ஸ்லாம் இல்லாததுனால எல்லாருமே ஒன்றா இருந்ததுன்னா ஈஸியாக என்ன ஆகிடும்னா பரவிடும். அப்போ அதனால தான் பாருங்கள், இந்த குவாரண்டைன் கான்செப்ட்டுங்கிறது உடம்பு முடியாதவங்க தனியாக இருந்து அவங்களுடைய உடம்பை தேர்த்திக்கிட்டு நல்லா இருக்கிறவங்க கூட வரணும் அப்படிங்கிற விஷயம் நம்மளோட பைபிள்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். அப்போது இவங்களும் உடம்பு நல்லா இருக்கிறவங்களும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா அந்த நோய் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இவங்க அந்த பாளையத்துக்கு புறம்பே 7 நாள், அது கூட அந்த ஒரு 7 days அந்த காரியங்கள்லாம் முற்றிலுமாக மறைஞ்சிருச்சா? இஸ் ஹீ ஹீல்டு கம்ப்ளீட்லி? அவனுக்கு உடம்பில் இருக்கிற எல்லா காரியங்களும், அதாவது ஒரு சாதாரண ஒரு ஃபீவர் வந்து போனாலே உடம்புக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் முடிஞ்சு அந்த உடம்பு திரும்பி பழைய நிலைமைக்கு ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1 வீக்காவது ஆகும். ஸோ இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், 7 நாள் அவன் சுத்திகரிப்பின் காலத்தை முடிச்சிட்ட பிறகு 7 days அவன் ஸ்டே பண்ணணும். ஸோ 7ஆம் நாளில் மறுபடியும் என்ன செய்கிறாங்க, திரும்பியும் தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் மயிர் முழுவதையும் சிரைத்து. இப்போ தான் நம்ம மேலே ஒரு வசனத்தில் படித்தோம், சுத்திகரிக்கப்படுகிறவன் முதல்ல அதெல்லாம் எடுத்துடணும்னு. ஆனால் இந்த 7 daysக்கு பிறகு திரும்பியும் அதையும் க்ளீன் பண்ணி எடுக்க சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து டிசீஸை, அதாவது அந்த அவனுக்குள்ளே இருக்கிற நோய் வேறு யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, அவனுக்கே அது மறுபடியும் அட்டாக் ஆகிடக்கூடாது. சில நோய்கள் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி செகண்ட் அட்டாக் பண்ணும்.
ஸோ அது எல்லாமே நம்ம ப்ராசஸை வந்து சரியாக ஃபாலோ பண்ணாததுனால நடக்கிற காரியங்கள். ஆனால் நம்மளோட பைபிளில் எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. மறுபடியும் 7ஆம் நாளில் அவன் எல்லாத்தையும் அவனுடைய தலையில் உள்ள முடிய, அவனுடைய தாடியை, அவனுடைய புருவங்களை எல்லாவற்றையும் சிரைத்து திரும்பியும் வஸ்திரங்களை என்ன செய்ய வேண்டும்? தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும். அப்பொழுது அவன் சுத்தமாய் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. இப்போ பாருங்கள், 8ஆம் நாள் இப்போ தான் அந்த கான்சக்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 8ஆம் நாளிலே இப்போ முன்னாடி நம்ம பார்த்த அந்த பலிகள் வந்து சுத்திகரிப்பின் பலிகள். அவன் சுத்திகரிக்கப்படுவதற்காக. இப்போது நம்ம இந்த அதிகாரத்துக்குள்ளே இந்த இந்த அதிகாரத்தை தியானித்து கொண்டு இருக்க இந்த வேளையில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஏற்கனவே மார்னிங் டிவோஷனில் 4 விதமான பலிகளை குறித்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? 4 விதமான பலிகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது என்னென்ன பலிகள் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? பாவ நிவாரண பலி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாகிலும் சின் ஆஃபரிங் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சர்வாங்க தகன பலி, அதாகிலும் பேர்ன்ட் ஆஃபரிங் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது கிரெயின் ஆஃபரிங், போஜன பலி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது ஃபைனலாக பீஸ் ஆஃபரிங், சமாதான பலி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த 8ஆம் நாளில் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டி, அதற்கு பிறகு ஒரு வயதான பழுதற்ற ஒரு பெண் ஆட்டுக்குட்டி. அதுலேயும் பைபிள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரியத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 2 ஆட்டுக்குட்டியில் அது 1 வந்து பெண் ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். அடுத்தது போஜன பலிக்காக என்னென்ன காரியங்கள் பாருங்கள். எண்ணெயிலே பிசைந்த ஒரு மரக்காலில் 10ல் 3 பங்காகிய மெல்லிய மாவு. ஸோ அந்த மாவுனுடைய ப்ரொப்போர்ஷன் கூட வந்து அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆயில். எப்பவுமே ஆயில் வந்து எதை குறிக்கிறது என்றால் அனாயிண்டிங்கை குறிக்கிறது. அந்த அனாயிண்டிங்கை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு ஆண்டவர் அவனை அனாயிண்ட் பண்ணி மறுபடியும் அவனை அக்செப்ட் பண்ணுறதை குறிக்குது. ஸோ இந்த சுத்திகரிக்கிற இந்த ஆசாரியன் சுத்திகரிக்கப்படும் அந்த அந்த மனிதனையும் அந்த வஸ்துக்களையும் ஆசரிப்பு கூடார வாசலுக்குள்ளே கர்த்தருடைய சந்நிதியிலே நிறுத்த கடவன் என்று குறிப்பிடப்படுது. இப்போது இந்த காரியங்கள் எங்கே நடக்குது? ஆசரிப்பு கூடாரத்தில் நடக்குது. முதல்ல பாளையத்துக்கு வெளியில் அவன் போயிட்டான். அப்புறமா பாளையத்துக்கு புறம்பே அவங்க சுத்திகரிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாளையத்துக்குள்ளே வராங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போகல, திரும்பியும் சுத்திகரிப்பு. அவன் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் போய் இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸை அவர்கள் செய்ய வேண்டும். ஸோ 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசாரியன் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து, இப்போ இங்கே மேலே மென்ஷன் பண்ண அந்த ஆட்டுக்குட்டியை இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஆட்டுக்குட்டியை பிடித்து அதையும் அந்த ஆழாக்கு எண்ணெயும் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டி. ஸோ டிசீஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் separation between man and another man and also between God. ஏன் இந்த டிசீஸ் வருது? ஏன் இந்த நோய் வருது? இது எதற்காக ஆண்டவர் வந்து இதை அனுமதித்திருக்கிறாரு என்று பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த காரியம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம இங்கே பார்க்கும் பொழுது இந்த பாவம் செய்ததுனால இவனுக்கு இப்படி ஒரு காரியம் வந்து நிகழ்ந்தது. ஸோ அந்த குற்றத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஆசாரியன் என்ன செய்கிறான் என்றால் அந்த ஆயிலை அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து ஆண்டவருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டுறாங்க. அடுத்தது பாவ நிவாரண பலி. அது பாவ நிவாரண பலியாகவும் சர்வாங்க தகன பலியிடும் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை என்ன செய்கிறாங்க? கொல்லக்கடவன் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலி போல் ஆசாரியனுக்கு உரியது. ஸோ அந்த போர்ஷன் மறுபடியும் அது ஆசாரியனுக்கு உரியது என்று சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ரத்தத்தில் எப்படி ஆசாரியர்களை ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்ணும்பொழுது ஒரு ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காரோ, இந்த இடத்துல பாருங்கள், குற்ற நிவாரண பலியின் ரத்தத்தில் ஆசாரியன் என்ன செய்கிறான்? அதை கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவனுடைய காதில் வலது மடலிலும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வலது காதின் மடலிலும் வலது பெருவிரலும் திரும்பியும் வலது காலின் பெருவிரல், அதை 3 பொசிஷன் சொல்லியிருக்காங்க. 3 பாயிண்ட்ஸ் பாருங்களேன். காது, கையோட விரல், பெருவிரல் அண்ட் வலது காலினுடைய பெருவிரலை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆசாரியன் என்ன செய்கிறான் என்றால் அந்த ஆழாக்கு எண்ணெயை கொஞ்சமாக எடுத்து அவனுடைய இடது கையில் வார்த்து
அதற்கு பிறகு இடது கையில் உள்ள எண்ணெயில் தன் வஸ்திரத்தின் விரலை தோய்த்து தன் விரலினாலே 7 தரம் அந்த எண்ணெயில் எடுத்து ஆண்டவருடைய சந்நிதியிலே தெளித்து தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலும் வலது காலின் பெருவிரலும் முந்தி பூசி இருக்கிற குற்ற நிவாரண பலியினுடைய ரத்தத்தின் மேலே பூசி, முதல்ல வந்து அந்த பிளட்டை பூசுகிறாங்க, இப்போ வந்து எதை பூசுகிறாங்க? ஆயிலை பூசுகிறாங்க. ஸோ அந்த பிளட் வந்து அவனுடைய அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக அந்த ரத்தம் பூசப்படுகிறது. இந்த ஆயில் எதை குடிக்குதுன்னா அபிஷேகம். இட் இஸ் கைண்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஆண்டவர் வந்து உன்னை அக்செப்ட் பண்ணிட்டாரு, அதற்காக அந்த எண்ணெயை பூசி அவனை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெய் 18ஆம் வசனம் சுத்திகரிக்கப்படுகிற தைலையிலே வார்த்து கர்த்தருடைய சந்நிதியிலே அவனுக்காக என்ன செய்கிறார்கள்? பாவ நிவர்த்தி செய்ய கடவன் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த காரியங்கள்லாம் நடந்தேறின பிறகு 20ஆம் வசனம் சொல்லுது, சர்வாங்க தகன பலியும் போஜன பலியும் பலிப்பீடத்தின் மேலே அவங்க வைக்கிறாங்க, அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அவன் சுத்தமாக இருப்பான் என்று சொல்லப்படுது. ஸோ இது மாத்திரம்தான் நமக்கு ஆப்ஷனாக என்ன பார்க்கும்பொழுது இல்லை, புவர் பீப்புளுக்கும் ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல எதை பலியிட சொல்லியிருக்காங்கன்னா 2 ஆட்டுக்குட்டி. ஸோ ஆட்டுக்குட்டிங்கிறது இப்போ மாத்திரம் இல்லை, அந்த காலகட்டங்களிலும் ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருளாக தான் இருந்திருக்கு. ஸோ அவன் இம்மாத்திரம் செய்ய திராணியற்ற தரித்தனாக இருக்கும் பொழுது அவனுக்கென்று என்ன காரியங்களை செய்ய வேண்டும் சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஆப்ஷனையும் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் நம்ம பார்க்கும்பொழுது அந்த இடத்துல இருக்கிற அந்த 2 ஆட்டுக்குட்டிகளுக்கு பதிலாக இந்த இடத்துல ஆண்டவர் ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறது வந்து 2 காட்டு புறாக்களையாவது அல்லது புறா குஞ்சுகளையாவது என்று சொல்லியிருக்காங்க. பட் ப்ராசஸ் வந்து அதே ப்ராசஸ் தான் வந்து போகுது. அந்த ஆடுக்கு பதில் இந்த புறாவை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கும் இந்த தரித்திரருக்கும் ஒரு ஆப்ஷனை கொடுத்து அவங்களுடைய காரியங்களில் ஆண்டவர் வந்து ஒரு 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 தீர்வை கட்டளையிட்டிருக்கிறார். இப்போ இவங்களுக்கும் லெப்ரசி வந்துருச்சு, அவங்களுக்கும் லெப்ரசி வந்துருச்சுன்னும் பொழுது இப்போ பணக்காரர்களாக இருக்கிறவர்கள் அவங்க ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து கொடுத்து இந்த காரியங்கள் இந்த ப்ராசஸ்லாம் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணும் பொழுது தரித்திரனாக இருக்கிறவனுக்கு என்ன செய்ய முடியும்? அவனால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாத நேரத்தில், அதை வாங்க முடியாத திராணி இல்லாத நேரத்தில் ஒரு ஆப்ஷன் வந்து இந்த புறா. ஸோ இந்த 32ஆம் வசனம் வரைக்குமே இந்த சுத்திகரிப்பின் காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது லெப்ரசி வந்த அந்த குஷ்டரோகம் வந்த அவங்க சுத்திகரிப்புக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் சொல்லப்பட்டுருச்சு. இப்போ 33லேருந்து 53 வரைக்கும் அவன் வசிக்கிற வீடை குறித்து சொல்லப்படுது. அப்போது உடம்பு முடியாதவங்க இருக்கிற வீடில் கூட நம்ம பார்க்கும் பொழுது அந்த டிசீஸ் சம்பந்தமான காரியங்கள்லாம் அந்த அட்மாஸ்பியரில் இருக்கும். அப்போது அந்த இடத்தையும் சுத்திகரிக்கணும் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல நம்ம கற்றுக்குறோம். அந்த இடத்தையும் சுத்தமாக பார்த்துக்கணும். ஸோ இப்போது அவர் சொல்கிறாரு, கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே இப்போ இவங்க வந்து கேம்பில் தான் இருக்காங்க, பாளையத்தில் தான் இருக்காங்க. ஆண்டவர் வந்து இதை ப்ரீ பிளான்டாக காரியத்தை சொல்கிறார். இன்றைக்கி நீ கேம்பில் இருக்க, ஆனால் நாளைக்கு நான் உனக்கு கொடுக்குற தேசத்துக்கு நீ போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு வீட்டில் குஷ்டரோகம் வந்து ஒரு ஆளுக்கு வரும்பொழுது இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று ஃப்யூச்சரிஸ்டிக்கான காரியங்களை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வீட்டில் உடையவன் அந்த வீட்டின் தோஷம் நீங்குகிறதற்காக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க கடவன். அப்போது வீட்டில் உள்ள யாவையும் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தை பார்க்க போகும் முன்னே வீட்டை ஒழித்து வைக்கும்படிக்கு சொல்லி பின்பு வீட்டை பார்க்கும்படி போய் அந்த தோஷம் அந்த இருக்கிற இடத்துல பார்க்க கடவன். அப்பொழுது வீட்டு சுவர்களின் மேல் கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்தால் அந்த மற்ற சுவரை பார்க்கிலும் பள்ளமாக இருக்க கண்டால் என்ன செய்ய வேண்டுமா? ஆசாரின் வாசற்படி அருகே வந்துவிட்டு அந்த வீடை 7 நாள் அடைத்து வைக்க கடவன். பாருங்கள், அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அந்த குவாரண்டைன் ப்ராசஸ் வந்து 7 days ப்ராசஸ். அவன் 7 நாள் தனியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் சப்போஸ் அந்த வீடில் அந்த காரியங்கள்
அவனிடத்துல இருந்து அந்த வீட்டினுடைய செவருக்கு அது அஃபெக்ட் ஆகிருக்கு என்றால் அது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க, 7 நாள் பூட்டி போடணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 7ஆம் நாளில் மறுபடியும் போய் அவங்க பார்க்கும் பொழுது அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு என்று அவங்க இருந்துச்சுன்னா அந்த தோஷம் இருக்கும்படி அவ்விடத்தினுடைய கல்களை அது எங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கோ அதை மட்டும் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பட்டணத்திற்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்துல அதை போடவும் என்று கட்டளையிட்டு வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்க சொல்லி செதுக்கி போட்ட மண்ணை பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்துல கொட்ட வேண்டும். வேறே கல்லுகளை கொண்டு வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வேறே சாந்தை கொண்டு வந்து வீட்டை பூசவும் கட்டளை இடுவானாக. கல்லுகளை பெயர்த்து வீடை செதுக்கி நவமாய் பூசின பின்பு அந்த தோஷம் திரும்ப வீட்டில் ஓகே இதோட நிறுத்துவோம், 42 நிறுத்துவோம். ஸோ இது வரைக்கும் முதல்ல சப்போஸ் அந்த ஒரு டிஸ்கலரேஷன் அந்த செவரில் இருக்குது அப்படின்னா 7 days பூட்ட சொல்கிறாங்க. அது முடிஞ்ச பிறகு திரும்பி அது ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா அது எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அதை வெட்டி எடுத்து செதுக்கி எடுத்து மறுபடியும் அதை வேறு புது மெட்டீரியல் கொண்டு வந்து அந்த இடத்துல காரியங்களை செய்ய சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், 42 வேறே கல்லுகளை கொண்டு வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வேறே சாந்தை கொண்டு வந்து வீட்டை பூசவும் கட்டளையிடுவனாக. இப்போ கல்லுகளை பெயர்த்து வீடை செதுக்கி நவமாய் பூசின பின்பும் இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அந்த தோஷம் மறுபடியும் அது வருது. தோஷம் இந்த இடத்துல அவங்க சொல்கிறது வந்து என்னது, அந்த குஷ்டரோகம், அந்த டிசீஸோட அதை ஏதாவது அங்கே இருக்கிற அந்த கிருமிகள் அந்த நோய் தொற்று அது அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ஆசாரியன் மறுபடியும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணும். பாருங்கள், இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே ஆசாரியர்களுக்கு நிறைய வேலை இருந்திருக்கு. முதல்ல ஆசாரியர்கள் பாளையத்திற்கு புறம்பே போய் அந்த லெப்ரசி வந்தவனை குஷ்டரோகம் வந்தவனை இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போது வீடை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வீடை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி வீட்டுக்குரிய எல்லாத்தையும் செஞ்சு முடித்த பிறகு திரும்பியும் வந்துச்சுன்னா திரும்பியும் ஆசாரியர் தான் போகணும். அப்போது பிரச்சனை இருக்கிறவங்களை தேடி ஆசாரியன் செல்கிறார். ப்ராப்ளம் இருக்கிறவங்களை தேடி யார் செல்கிறாங்க? ஆசாரியர் செல்கிறார். அதாகிலும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்த தெய்வமாக அவர் இருக்கிறார். பெதஸ்தா குளத்தின் அருகே இருந்த ஒரு மனுஷனை தேடி அவர் போனார். அவனுக்கு தேடி போய் அவனுக்கு சுகத்தை கொடுத்த தேவனாக இருந்தார். கூனியாக இருந்த ஸ்ரீயாக இருக்கட்டும், நம்மளுடைய வேதாகமத்தில் பார்க்குற பல அற்புதங்களாக இருக்கட்டும், இவர் தேடி சென்று போய் அற்புதத்தை அவர் கொடுக்குறாரு. அன்றைக்கே ஆசாரியர்களுடைய முறைமை பாருங்கள், இவங்க போய் அவர்களை தேடி சென்று அவர்களுக்குரிய காரியங்கள் அகலறதுக்கு என்ன செய்யணுமோ அவங்க செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தோஷம் மறுபடியும் படர்ந்துருச்சு அப்படின்னா அது வீட்டை அரிக்கிற குஷ்டம், அது தீட்டாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ என்ன நடக்குது, மறுபடியும் அந்த வீடை முழுவதும் என்ன செய்ய வேண்டுமா, இடிச்சிடுமா. சப்போஸ் அந்த வெறும் அந்த பர்டிகுலர் கல்லில் மட்டும்னா அந்த கல்லை எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போது 7 நாள் கழித்து மறுபடியும் அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, வீடு முழுசும் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா அப்போ அந்த வீடையே வந்து டெமாலிஷ் பண்ணப்பட வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஸோ வீடு அடைக்கப்பட்டிருக்கிறோம் நாட்களில் அதற்குள்ளே பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும். அந்த வீடு அடைப்பட்டிருக்கிற நேரத்தில் வேறு யாராவது உள்ளே பிரவேசித்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னு சொல்கிற காரியங்களும் சொல்லப்படுது. ஸோ அந்த வீட்டிலே படுத்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன், அந்த வீட்டில் சாப்பிட்டவன் அந்த வஸ்திரங்களை தோய்க்க கடவன். திரும்பி ஆசாரியன் திரும்பி வந்து வீடு பூசப்பட்ட பின் வீட்டில் அந்த தோஷம் படரவில்லை என்று கண்டானே ஆகில் தோஷம் நிவர்த்தியானபடியால் ஆசாரியன் அந்த வீட்டை சுத்தம் என்று சொல்லி தீர்க்க கடவன். அப்போது அந்த காலகட்டங்களில் ஆசாரியர்களுக்கு என்று ஆண்டவர் ஒரு பெரிய அத்தாரிட்டியை அவர் கொடுத்துருக்கிறார். அந்த கம்யூனிட்டி மேலே ஒரு பெரிய அத்தாரிட்டியை, ஒரு லீடராக இருந்து அந்த இடத்துல அவனுடைய சரீர சுகமானாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களானாலும் சரி, எல்லாவற்றுக்குமே அவனுக்கு ஒரு மென்டராக இருந்து ஒரு லீடராக இருந்து நடத்தணுன்ற மாதிரி காரியங்கள் தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ இந்த வீட்டினுடைய சுத்தத்தை குறித்து அதற்கு என்ன நிவாரணம் செய்ய வேண்டும் என்று மேற்கொண்டு வசனங்கள் வந்து சொல்லப்படுகிறது. வீட்டிற்கு தோஷம் கழிக்க 2 குருவிகள், மறுபடியும் கேதுருக்கட்டை, அடுத்தது சிவப்பு நூல், திரும்பியும் ஈசோப்பு. ஸோ அதே ப்ராசஸ் தான் அங்கே பண்ண, அதே ப்ராசஸ் தான் அங்கே வந்து ஆட்டுக்குட்டிகள். அப்போ முடியாதவங்களுக்கு வந்து புறா குஞ்சுகளை போல் இந்த இடத்துல இந்த வீட்டுக்கு பார்க்கும்பொழுது குருவிகளும்
கேதுரு கட்டையும் மீதி திங்ஸ்லாம் சேமாக வருது. ஸோ அந்த குருவியை எடுத்து திரும்பியும் மண்பாண்டத்தில் ஊற்றின் மேலே அதை ஊற்று நீரின் மேலே அதை கொன்று திரும்பியும் அந்த கேதுரு கட்டை ஈசோப்பு உயிருள்ள குருவியை எடுத்து அதில் தோய்த்து அதுக்கப்புறம் வீட்டின் மேலே என்ன செய்ய வேண்டும்? 7 தரம் தெளிக்க வேண்டும். இப்போ இது எல்லாமே பாருங்கள், அட்டோன்மெண்ட், அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக பண்ண வேண்டியது. இப்போது நம்மளுக்கு டே ஆஃப் அட்டோன்மெண்ட் நம்மளுடைய சபையில் நம்ம ஆசரிச்சிருக்கோம். அதே மாதிரி 7 பண்டிகைகளில் ஒரு பண்டிகையாக இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டோட கான்செப்ட் என்ன? இந்த பாவம் உன்னையும் ஆண்டவரையும் இவ்வளவு நாளாக பிரித்து தூரமாக வச்சுருந்தது. மறுபடியும் ஆண்டவர் உன்னை அவருடைய சமூகத்தில் சேர்த்து கொண்டார். இப்போது வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பிரதான ஆசாரியன் அந்த இரத்தத்தை எடுத்து கொண்டு போய் அந்த திரையின் மீது, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த திரையின் மீது தெளித்து இவர்களுக்காக பாவ நிவாரணத்துக்காக அவர் என்ன செய்வார் என்றால் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்வார். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மறுபடியும் 7 முறை அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த இரத்தத்தை தெளிக்கணும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது 7 தரம் தெளித்து குருவியின் இரத்தத்தினாலும் ஊற்று நீரினாலும் உயிருள்ள குருவினாலும் கேதர்கட்டையினாலும் ஈசோப்பினாலும் சிவப்பு நூலினாலும் வீட்டிற்கு தோஷம் கழித்து உயிருள்ள குருவி என்ன செய்கிறார்கள்? விட்டு விடுறாங்க. அடுத்தது அது சுத்தமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இந்த 1ஆம் வசனத்தில் இருந்து 32ஆம் வசனம் வரைக்கும், திரும்பி 33ஆம் வசனத்தில் இருந்து 53ஆம் வசனம் வரைக்கும் இந்த கிளென்சிங் ப்ராசஸ், பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் முற்றிலுமாக சொல்லப்பட்டு விட்டது. இப்போது 54ஆம் வசனத்திலிருந்து 57ஆம் வசனம் அதிகாரம் முடிய என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த சகலவித குஷ்டரோகத்துக்கும் சொரிக்கும், இது எல்லாமே ஸ்கின் டிசீஸ், தோல் வியாதிகள், வஸ்திர குஷ்டத்திற்கும் வீட்டு குஷ்டத்திற்கும், அடுத்தது தடிப்புக்கும் அசுருக்கும் வெள்ளை படருக்கும் அடுத்த பிரமாணம். ஸோ இந்த குஷ்டம் எப்பொழுது தீட்டு உள்ளது என்றும் எப்பொழுது தீட்டு இல்லாதது என்றும் தெரிவிப்பதற்கு குஷ்டரோகத்திற்கு அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லப்படுகிறது. இப்போ இதுவரைக்கும் இந்த அதிகாரத்தில் உள்ள காரியங்களை நம்ம பார்த்தோம். இப்போது இதை நம்ம கம்பேர் பண்ணி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்திலே நான் 3 காரியத்தை குறித்து சொன்னேன். முதல்ல குவாரண்டைன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா ரிஸ்டோரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரிஸ்டோரேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அட்டோன்மெண்ட், அவனுடைய பாவம் நிவர்த்தியாகி அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது சின், பாவமும் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் லெப்ரசி. யோசித்து பார்ப்போமே, பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அது மெதுவாக சாதாரணமாக உள்ளே அவனுக்குள்ளே இருக்கிற எல்லா சரீர உறுப்புகள், அவனுக்குள்ளே இருக்கிற நினைவுகள், அவனுடைய ஹோல் பாடியே அது கண்ட்ரோல் பண்ணி அது ஒரு ஆண்டவரையும் அவனையும் பிரித்து எடுக்கிற ஒரு காரியமாக மாறிடுது. ஸோ அவனால் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாமல் போயிடுது. அப்போ இந்த நேரத்தில் அவனை எப்படி ரெஸ்டோர் பண்ணுறது, அவனை மறுபடியும் எப்படி அவனுடைய காரியங்களெல்லாம் இருந்து அவனை சுத்திகரித்து மறுபடியும் அவனை எப்படி ஆண்டவர்கிட்ட கொண்டு வருகிறது என்று நம்ம பார்க்கும்பொழுது அங்கே தான் சாக்ரிஃபைஸ் வருது, அங்கே தான் ஆஃபரிங்ஸ் வருது. அப்போ அந்த சாக்ரிஃபைஸை, அந்த ஆஃபரிங்கை யார் நமக்காக ஜீவ பலியாக, ஒரே தரம் ஜீவ பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் அந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அவனுடைய பாவத்தை நீக்கிவிட்டு உலகத்தில் இருக்கிற மீதி பேர்லேருந்து அவனை தனக்கென்று பிரித்து எடுக்கிறார். இவ்வளோ நாள் அவன் பாவியாக இருந்திருக்கலாம், ஆனால் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்டானோ, என்றைக்கு பாவங்கள் நிவர்த்தியானதோ, என்றைக்கு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டானோ, ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவனை உலகத்திலிருந்து தனியாக பிரித்து எடுக்கிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று அவனை தனியாக பிரித்து எடுக்கிறார். ஸோ இது எல்லாவற்றிலுமே நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பின் திட்டம் இருக்கிறது. நம்ம யோசிக்கலாம், ஒரு 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 சாதாரண
ஒரு இந்த குஷ்டரோகத்துக்கே ப்ராசஸ் பாருங்கள், எவ்வளோ எவ்வளோ டீட்டெயில்டான ப்ராசஸ் இருக்குது. ஏன் இந்த டீட்டெயில்டு ப்ராசஸ்ஸு, ஏன் இந்த காரியங்கள்லாம் செய்யணும்? ஏன்னா அந்த மனுஷன் மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு திரும்ப வேண்டும். அவன் அப்படியே காணாமல் போயிடக்கூடாது, அவன் அப்படியே அந்த நோயிலேயே அழிஞ்சு போயிடக்கூடாது, அவன் அப்படியே அந்த ஃபேமிலியில் இருந்து, அந்த கம்யூனிட்டியிலேருந்து அவன் அப்படியே பிரிஞ்சவனாக போயிடக்கூடாது. மறுபடியும் அவனை சுத்திகரித்து மறுபடியும் அவனை ஆண்டவருடைய சந்நிதிக்கு கொண்டு வர வேண்டும். ஸோ இது எல்லாமே மீட்பின் திட்டத்தில் இருக்குது, த பிளான் ஆஃப் ரிடம்ஷன். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக, நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் போக்குவதற்காக தான் அவர் வந்தார். ஸோ அவர் வந்த பிறகு ப்ராசஸ் எப்படி மாறுது பாருங்கள். அவருடைய இரத்தத்தினால் நம்ம சுத்திகரிக்கப்பட்டவர்களாக மாறி பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக மாறிடுறோம். ஒரு யூனிக்கான பர்சனாக பிரித்து எடுக்கப்பட்டவன். செட் அப்பார்ட் என்று ஒரு வார்த்தை இருக்குது. செட் அப்பார்ட். செட் அப்பார்ட்ன்றா ஒரு 10 பொருள், 10 டம்ளர் ஒரே மாதிரி இருக்குன்னா அதில் இருக்கிறத ஒன்று எடுத்து நம்ம எப்படி கெஸ்ட்டுக்குன்னு ஒன்று கொடுப்போம், வீட்டில் நம்ம நார்மல் யூஸ்க்குன்னு ஒன்று வைப்போம் இல்லையா? அது மாதிரி ஆண்டவர் சாதாரணமான மனிதனை, பாவத்தில் இருந்த மனிதனை அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை அவனுடைய மகனாக அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து அவனை தனியாக எடுக்கிறார். ஏன்னா அதுதான் கர்த்தருடைய மீட்பின் திட்டம். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த முழு அதிகாரமே ஆண்டவருடைய அன்பை குறிப்பிடுது. எந்த மனுஷனையும் அவர் புறம்பே தள்ளுவது கிடையாது. எந்த மனுஷன் எந்த சூழ்நிலையிலும், அவனுக்கு எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும், அவன் எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும், அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு கர்த்தர் மறுபடியும் அவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் அவனை நிற்க வைக்கிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய விலையேற பெற்ற அன்பாக இருக்கிறது. இப்பொழுதும் ஆண்டவரை இந்த நேரத்தில் நம்ம துதிக்க போகிறோம். அவருடைய அளவில்லாத அன்பிற்காக, அவருடைய தியாகத்துக்காக, அவருடைய இந்த மீட்பின் திட்டத்துக்காக நினைத்து நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் நீர் சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் நீர் சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர.
இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திர உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே பரலோக தேவனே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆவியானவரே அப்பா, லேவியராகவும் 14வது அதிகாரத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுதான் ஆவியானவரே நீங்கள் என்னை மறைத்து பேசுவீராக. அப்பா உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் நீங்கள் தருவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலும். லேவியராகவும் 14வது அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனங்கள் 1 முதல் 3 வரை. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளிலும் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்ட வியாதியை சுஸ்தமாயிற்று என்று கண்டாள். இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம பார்க்கும்போது கர்த்தர் மோசேயிடம் குஷ்டரோகிகளை குறித்து அவர் பேசுகிறாரு. குஷ்டரோகியாய் இருக்கிற மனுஷன் சுத்திகரிப்பின் நாளுக்கு அடுத்து அவங்க என்ன செய்ய வேண்டும்ன்றதை நம்ம பார்க்குறோம். என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். ஆசாரியனும் அந்த குஷ்டரோகி இருக்கிற பாளையத்துக்கு புறம்பே சென்று அவனை சொஸ்தமானானா என்று பார்க்க வேண்டும். அப்போது கர்த்தர் பார்த்தீங்கன்னா மனுஷருடைய பலவீனத்தை பார்த்து விட்டு போகிற தேவன் அல்ல. அவனையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அதனால தான் ஆசாரியர்களிடத்துல அவர் பாளையத்துக்கு புறம்பே சென்று பார்க்க வேண்டும் என்று கட்டளைகளையோ விதிமுறைகளையோ கொடுத்திருக்கிறார். அந்த மனுஷனும் சுகமடைந்த பிறகு பாளையத்துக்குள்ளே வர வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம இருக்கிறோம். நம்ம இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பிதாவோடு கூட ஒப்புரவாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வழிவாசலை உண்டு பண்ணியிருக்கிறார். அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு பாளையத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. பின்மாற்றத்தில் நிறைய ஆத்துமாக்கள் பின்மாற்றத்தில் போயிருக்காங்க. ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டோம் சபைக்கு உள்ளே வராமல் எவ்வளோ ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக, பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களுக்காக, ரட்சிக்கப்பட்டோம் சபைக்கு வராமல் இருக்கிறவர்களுக்காக, அதே போல் வியாதியில் எவ்வளோ ஆத்துமாக்கள் இருக்காங்க. இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்காக நம்ம இன்றையிலிருந்து நம்ம அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை நம்ம ஆலயத்துக்கு கொண்டு வர போகிறோம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணலான்னா, நம்முடைய வேதாகமத்தை நம்ம கையில் எடுத்துக்கொண்டு ஒன் ஸ்டெப் நம்ம ஃப்ரண்ட்டில் இன்னைக்கு ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காகவும் பின்மாற்றத்தில் இருக்கிறவங்களுக்காகவும் ஞானஸ்தானம் எடுக்காதவர்களுக்காகவும் நம்ம இன்றைக்கு போயிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போகிறோம். அவங்கள நம்ம சபைக்கு கொண்டு வர போகிறோம். இந்த வேலையில் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாம். பாவத்துக்கு மறித்து நான் சீக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் நீர் சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மறித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவையும் நீர் சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன்
பலபாஷதரதல பொறி பாக்க பரபலபாக்கபா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, அப்பா எங்க மத்தியில அப்பா நீங்க இருக்கீங்க தகப்பனே. அப்பா இந்த வேலையில அப்பா நாங்க பார்த்த வசனங்கள் மூலமாய் தகப்பனே, நாங்க கேட்ட வசனத்தின் பிரகாரமாய் தகப்பனே, இன்றைக்கு அப்பா நாங்க புறப்பட்டு அப்பா உம்முடைய அப்பா சந்நிதிக்கு நேராக அப்பா ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை அப்பா உம்மை பற்றி அறிந்தும் அறியாமல் இருக்கிற ஆத்துமாக்களை அப்பா எவ்வளோ பேர் தகப்பனே அப்பா ஆலயத்துக்கு வராமல் இருக்காங்க அப்பா. அப்பா எவ்வளோ பேர் வியாதியில் இருக்காங்க தகப்பனே. இன்றைக்கு தகப்பனே அப்பா உம்முடைய வார்த்தைகளை சொல்ல அப்பா உம்மை பற்றி சொல்ல தகப்பனே, உமக்காக அவர்களை தகப்பனை கொண்டு வர அப்பா எங்களுக்கு நீங்கள் அப்படிப்பட்ட கிருபையை தருவீராக. அப்பா இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களின் மீது தகப்பனே உம்முடைய அப்பா தகப்பனே ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் தகப்பனே. அப்பா வியாதியில் இருக்கிறவர்கள் மீது உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறவர்கள் மீது உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கரம் அப்பா இப்பொழுது தகப்பனே அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஏசப்பா. இந்த வேலையில நீங்க ஒவ்வொருவரையும் அப்பா ரட்சிப்பீராக, ஒவ்வொருவரையும் நீங்க சுத்திகரிப்பீராக, மறுபடியுமாய் சபைக்கு கொண்டு வருவீராக. அப்படியாய் அப்பா இந்த வேலையில நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்க புறப்பட்டு தகப்பனே எவ்வளோ ஆத்துமாக்கள் அழிந்து போறாங்களேப்பா, உம்மை பற்றி அறிந்தோ அறியாமல் இருக்கிறார்களேப்பா. அவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை சொல்ல இன்றைக்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தருவீராக. இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு வல்லமையை நீங்க தருவீராக. எங்களுக்குள்ள உம்முடைய அன்பை நீர் தருவீராகப்பா. குஷ்டரோகி அப்பா நீங்க தொட்டு சுகமாக்கின தேவன் அப்பா, இன்றைக்கு அப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தருவீராக, அப்படிப்பட்ட ஒரு அப்பா வல்லமையை தருவீராக ஏசப்பா. அப்பா நீங்க எங்க மத்தியில இருக்கீங்க தகப்பனே. அப்பா எங்களை நீங்க தொடுவீராக, எங்களுக்குள்ள அந்த அன்பை கட்டளையிடுவீராக. ஓரி பலபாஷதரதல போரி பாக்க பர பலபாக்கபா, ஓரி ஆந்தரதல போரி பாக்கபா, ஓ ஷபர பல பர பாக்க பர பலபாக்கபா. அப்பா இன்றையிலிருந்து தகப்பனே உமக்காக நாங்கள் எழும்பி அப்பா போக எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுவீராக. எங்களுடைய எல்லா தடைகளை அப்பா இந்த வேலையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இன்றையிலிருந்து தகப்பனே உமக்காக அப்பா அப்பா ஒவ்வொரு ஆத்துமாக்களை அப்பா நாங்கள் கொண்டு வர எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுவீராக. அப்பா எங்களை நீங்க கொண்டு போவீராக. வியாதிப்பட்ட ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்வீராகப்பா. இந்த விண்ணப்பத்தை உம்முடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.